ஹலோ திவாகர், நான் மேகலா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. உங்க பேரு? விஸ்வம். விஸ்வம்? ஹலோ ஹலோ, விஸ்வமோட குரல். சாரி, மறந்துட்டேன். ஒரு தடவை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். ஹலோ திவாகர். திவாகர் திவாகரோட எப்படி? விஸ்வன் திவாகரோட இருக்காரு. அவரோட குரல் கேக்குது. ஆமா, அன்னைக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க. உள்ள வந்து ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. என் சிஸ்டர் கூட உங்களை ரொம்ப விசாரிச்சாங்க. அப்படியா? திவாகர் திவாகர் இப்போ சென்னையில் தான் இருக்கீங்களா? இல்லை, நான் திருச்சூரில் தான் இருக்கேன். பட் ஒரு முக்கியமான வேலைங்கிறதுனால இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கேன். திவாகர் போனை எடுங்க. ஹலோ. ஓ அப்படியா? டைம் ஆச்சுண்ணே, சீக்கிரம் கிளம்பலாண்ணே. ஓகே திவாகர், நான் அவசரமாக கிளம்புறேன். சந்திப்போம். ஸ்மால் வேர்ல்ட். ஓகே. ஹலோ ஹலோ திவாகர். திவாகர் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். பை. விஸ்வம். ஹலோ ஹலோ அண்ணே, வந்துட்டோம், இதோ வந்துடுறோம். திவாகர். திவாகர் ஹலோ. திவாகர் போனை எடுங்களே. ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு மேகலா? போன் கட் ஆயிடுச்சு. திருப்பி டயல் பண்ணு. ரிங்கே போல. This number is currently switched off. ஆஃப்ல இருக்கு. Please try again later. விஸ்வமோட குரல் கேட்டேன். திவாகரோட தான் இருந்தாரு. சரி. ஆஃப் ஆயிருக்கு. ஆஃபா? ஷிட். அனிதா, ஆனா விஸ்வம் திவாகரோட தான் இருந்தாரு. நான் கேட்டேன். விஸ்வம் திவாகரோடயா? அதான் தெரியல. ஆனா நான் விஸ்வமோட குரல் கேட்டேன். எனக்கு தெரியும். ஆனா தியாகு அவன் கூட இருக்கிறதா தானே சொன்னா. அதான் எனக்கு தெரியல. நீ நீ நேத்து நைட்டு தியாகு கிட்ட பேசும்போது விஸ்வத்தோட குரலை கேட்டியா? ஆமா. இப்ப பேசினதும் விஸ்வம் தானா? ஐயோ, அது விஸ்வத்தோட குரல் தான். எனக்கு தெரியாதா? ஆனா இப்போ அங்கிருந்து விஸ்வத்தை வேற ஒரு ஆள் கூட்டிட்டு போயிட்டான். வேற யாரோவா? ஆமா. என்ன ஒரே குழப்பமாவே இருக்கு. ஒருவேளை அந்த தியாகு நம்மளை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பிளான் பண்றானோன்னு தோணுது. ஒண்ணுமே புரியலையே. அனிதா, இப்போ என்ன பண்றது? நீ பயப்படாத, நம்ம ஏதாவது யோசிக்கலாம். ஐயோ. சொல்லக்கூட. அந்தாங்க. யாரு? தியாகு. தியாகு பேசு. ஹலோ மேகலா, நான் தியாகு பேசுறேன். நீ என்ன பண்ற? ஒரு ஆட்டோ பிடிச்சு உடனே கிளம்பு. கிளம்பணுமா? என்ன கிளம்பணுமான்னு கேக்குற? உடனே கிளம்பு. இப்போ விஸ்வம் உன்கிட்ட இல்ல, அப்படிதானே? ஆமா, இல்லதான். சலூனுக்கு போனப்ப அங்க உன் தங்கச்சி புருஷனை பார்த்துருக்கான். உடனே 2 பேரும் பாசமழையை பொழிஞ்சிருக்காங்க. கூட இருந்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாமா. விஸ்வத்தை நான் ஒன்றும் தனியா அனுப்பல. கூட என் ஆளு துப்பாக்கியோட போயிருந்தான். இப்பவும் சொல்றேன், விஸ்வம் இன்னும் என் கஸ்டடியில தான் இருக்கான். புரிஞ்சுக்கோ. இப்ப நீ என்ன பண்ற? உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் சொல்ற இடத்துக்கு வா. இந்த நிமிஷத்துல இருந்து உன் மொபைல் போனை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆன்லயே இருக்கணும். எப்படி? ஏய், எதுவும் பேசவோ இல்ல யோசிக்கவோ உனக்கு சான்ஸே கிடையாது. நீ கிளம்பி வந்துகிட்டே இருக்க. நீ எங்க வரணும்னு நான் போன்ல டைரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ வந்துகிட்டே இரு. மறுபடியும் சொல்றேன், உன் மொபைலை ஆஃப் பண்ணவே கூடாது. நீ எதுவும் லூஸ்தனமா பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். கிளம்பு. கிளம்புடி. சரி, நான் வரேன். போனை கட் பண்ண கூடாது. போனை கட் பண்ணாம நான் வரேன். ஐயோ, என்னாச்சு? போனை கட் பண்ணாம அப்படியே அவன் சொன்ன இடத்துக்கு நான் போகணுமா? இப்ப வா. ஆமா.
என்ன பண்றது? சரி போலாம், நான் உன் கூட வரேன். சரி நீ வா வா. என்ன மேகலா, அம்மா எங்க போற? அது வந்துமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்து சொல்றேம்மா. சரிம்மா. வரேம்மா. நான் வரேன் ஆண்டி. ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ 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 வரீங்களா? எங்கம்மா போனா? சொல்றேன் வாங்க. ஏறுங்கம்மா. ஆட்டோ அப்படியே லெஃப்ட்ல திரும்ப சொல்லு. லெஃப்ட்ல போங்க. நம்ம மேகலா, உனக்கு பாட்டு பாட தெரியுமா? என்ன அமைதியா இருக்க? எவ்வளவு நேரம் தான் வெட்டியா அந்த போனை காதுல வச்சுக்கிட்டே இருக்கிறது? ஒரு பாட்டு பாடுறே. தெரியாதுங்க. ஐய, ஒத்த காக்கா மாதிரி நான் மட்டும் கத்திக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி பாட்டு வேண்டாம், ஒரு கதை சொல்லு. ஐயோ, ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம என் தங்கச்சியை கடத்தி வச்சு அவ வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க. அப்புறம் என் சைட்ல வந்து பாம்பை வச்சு என் தாத்தாவையே கொன்னுட்டீங்க. என் குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டீங்க. விஸ்வா என்னோட லவருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை கடத்தி வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் அவரை எதுவுமே செஞ்சிடாதீங்க. இவ்வளவு நடந்து உனக்கு புத்தி வரல? ஒரு தப்பு நடந்தா பேசாம வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். அதான் பொம்பளை கழகு. நீ என்னடானா பொங்கி எழுந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற. அதே பாத்தியா, உன் வேலையை காட்டுற. ஆமா, யார் அது பக்கத்துல? ஒரு கொடுக்கு வெள்ளை பணியாரத்துக்கு காலுங்கைய முளைச்ச மாதிரி. யாருன்னு கேக்குறேன்ல. என்னோட ஃப்ரெண்ட் அனிதா துணைக்காக வந்திருக்கா. உன்னை யாரும் கடிச்சு தின்ற மாட்டாங்க. முதல்ல அவளை இறக்கி விட. என்ன சார், ஆட்டோ கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். போங்க. அவளை இறக்கி விட்டுட்டேன். வெரி குட். நீ என்ன பண்ற ஏது பண்றங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். நீ வந்துகிட்டு இருக்கிற ஆட்டாவை நம்மால் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஏய், எதுக்கு அவனை தேடுற? ஒன்றும் பண்ண மாட்டான். ஏதாவது சேட்டை பண்ணனா தான் நம்ம ஆளுங்க விளையாண்டுருவானுங்க. மேகலா, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா நடந்துக்கிட்டா உன் வயசு உங்ககிட்டே திரும்பி வந்துடுவான். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நாளைக்கு நீ இங்க இருந்தா சாட்சி சொல்ல போயிடுவேன். அதனால நாளைக்கு ஒரு நாள் நீ சென்னையில இருக்கக்கூடாது. என் பேச்ச மீறி ஏதாச்சும் செஞ்ச உன் விஸ்வம் கதைய முடிச்சிருவேன். ஐயோ ப்ளீஸ், அவர் எதுவுமே செஞ்சிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். ஆரம்பத்துல பயப்படுற மாதிரி தான் நடிக்கிற. அதுக்கப்புறம் ஏதாச்சும் புரட்சி செஞ்சு என்ன கவுத்துறிய. புரியல? உன் தங்கச்சி கண்மணியை மீக்கிறதுக்காக உன் தலையில பெட்ரோலை ஊத்திக்கிட்டு திடீர்னு புயலா மாறி சீறி என்ன அப்படியே தகைக்க வச்சிட்டியே. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு உன் மேல எனக்கு அதிகமா கோவம் வர வச்சதே அதாண்டி. இப்போ அந்த மாதிரி எதுவும் செய்யணும்னு நினைச்ச உன் விஸ்வம் பஸ்பமாயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் எதுவும் செஞ்சிடாதீங்க. சத்தியமா நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, நம்புறேன். இப்போ நீ என்ன செய்யற? ஆட்டோவை அப்படியே ஓரங்கட்ட சொல்லு.
ஓரங்கட்டு ஆட்டோவை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க ப்ளீஸ். கீழே இறங்க. அப்படியே பாரு, ஒரு ஓவர் பிரிட்ஜ் தெரியுதா? ஆமா. லெஃப்ட் சைடுல பாரு, ஒரு ஒயிட் கலர் மாருதி ஆம்னி வேன் நிக்குதா? நீ அப்படியே நடந்து போய் ஒய்யாரமா ஸ்டைலா நடந்து போய் அந்த வண்டியில் உட்கார்ற. ஆட்டோ? அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம், அதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க. ஓ நீ போடா டேய். போப்பா. ஓ வேமா போ. பாத்தியா, கவர்னர் மகளுக்கு கூட இந்த மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. நீ அந்த அணிவகுப்பு மரியாதை ஏத்துக்கிட்டு அழகா உள்ள போய் உட்காரு. இப்ப வண்டி எங்க போய் நிக்குதோ அங்க போய் நீ இறங்கிக்கிற. மற்ற ஏற்பாடெல்லாம் அங்க பாத்துக்குவாங்க. ஓகேவா? விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. ஏறு உள்ள ஏறுமா. என்னங்க இப்படியே கார்லேயே சுற்றிட்டு இருந்தால் மேகலா எப்போங்க கண்டுபிடிக்கிறது? வேற என்ன சார் பண்ணுறது? ஏதோ லிங்க் அடிச்சா கூட மேகலா இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு எனக்கு புரியலையே. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நம்ம தான் சார் ரோடோட சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அண்ணன் சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறார் சார். நம்ம டி நகரில் 4 பேர், நம்ம வடபழனி முருகன் கோயிலில் ஒரு 4 பேர், இந்த பீச் இருக்கு இல்லையா அங்கே ஒரு 4 பசங்க, எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்காங்க சார். சார் எப்படியாவது சுற்றி நம்ம பசங்க மேகலா மேடத்தை கண்டுபிடிச்சிருவாங்க சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார், கிடச்சிருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வண்டி கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுங்க. யார்கிட்டயா விசாரிச்சா தெரிஞ்சுக்காங்க எங்கே இருக்காங்க. சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லையே, நான் பார்க்கல. நீ பார்த்தியாடா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொண்ணு எங்கே பார்த்துருக்கீங்களா? இது மேகலாச்சே. சார் உங்களுக்கு மேகலா தெரியுமா சார்? ஆமா, நீங்க யாரு? என் பேர் பிஸ்வா. மேகலா உங்களுக்கு நிஜமாவே தெரியுமா சார்? தெரியுமாவா? டெய்லி எங்க வீட்டுல மேகலா பத்தி தான் சார் பேச்சு. என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன சார், கைவிட்டு போன எங்க வீட்டை மீட்டு தந்த புண்ணியவதியாச்சே சார். சார் மேகலா தான் சார் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் மேகலா பார்க்கணும் சார். என்னை உங்ககிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா சார்? சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சரி வாங்க.
போச்சுடா கிளம்ப சொதப்பிட்டான்னு நினைக்கிறேன். மேகலா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன்டா. நான் வேணா கிளவன மண்டையில் ஒரு போட்டு போட்டுட்டா. ச்சே, நீ வேற லூஸ் தனமா இது பண்ணி வச்சிடாத. விஸ்வத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அண்ணுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம்ண்ணா. சரி கிட்ட வரான், கொஞ்சம் யோசிக்கலாம் இரு. இவருக்கு மேகலா இருக்கிற இடம் தெரியுமா? கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. சீக்கிரம் போலாமா? சரி போலாம். நீங்க உட்காருங்க. சார் வாங்க சார். நீங்க உட்காருங்க. மணி பேக்வீல் ஏர் செக் பண்ணு. அதோ பாக்குறேண்ணா. மணி ஏதோ சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணங்கிட்ட போய் உடனே மெசேஜ் கொடு. என்ன நான் பாத்துக்கிறேன். சரி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. ஓகேண்ணா. போலாம் சார். அவர் வரலையா? இல்ல சார், அதான் மேகலை கிடைச்சிட்டாங்கல்ல, அவர் ஒரு வேலையை அனுப்பியிருக்கு. சரி சரி சீக்கிரம் போங்க. சார் இப்படி தானே நேரம் தானே போனோம். நேராக போகணும்.